இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் சான்ஸ் என்னும் இடத்தில் எத்மே லூயி துப்பியை விக்துவார் ரெமி என்ற பெற்றோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். 1806 ஆகஸ்ட் 18 நாள் பிறந்த இவர் லூயிஸ் சவேனியன் ட்ரம் மற்றும் ஜோபி பெனுவா என்ற ஞான பெற்றோர்களின் ஆசியுடன் ஆகஸ்ட் 19 நாள் திருமுழுக்கு பெற்றார். முதல் 2 பெயர்களை தனது ஞான தந்தையிடமிருந்தும் 3வது பெயரான துப்பி என்பதனை தனது குடும்ப பெயரில் இருந்தும் பெற்றுள்ளார். துப்பி என்பது 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் திராட்சை தோட்ட பணி செய்பவர்களை அழைக்க பரவலாக பயன்படுத்திய பெயராக தெரிகிறது. தந்தை அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் ஏறக்குறைய 3 தலைமுறைகளாக அப்பணிகளையே செய்து வந்துள்ளனர். இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் 1297 சான்ஸ் நகருக்கு கொண்டு வந்த மன்னர் லூயிஸ் அவர்களின் பெயரும் சான்ஸ் நகரின் முதல் ஆயராய் இறைப்பணியாற்றி வேத சாட்சியை மறித்த சவேனியன் என்ற ஆயரின் பெயரும் மக்கள் மத்தியில் விரும்பி சூடிக்கொள்ளப்பட்ட பெயர்களாகவே இருந்துள்ளன. எனவே தந்தை அவர்களுக்கும் இப்பெயர் கச்சிதமாய் பொருந்தியது. தந்தை அவர்களின் குழந்தை பருவமும் தொடக்க கல்வியும். அறியாமை இருளகற்றும் உலக கல்வி உலகில் சிறந்தது வாழ்க்கை கல்வி என்பதற்கேற்ப தன் தொடக்க கல்வியை சான்ஸ் நகரில் இயேசு சபை குருக்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் பயின்றார். அழிக்க முடியாத சொத்தாய் அல்ல முடியாத முத்தாய் எதிர்கால வாழ்வின் வித்தாய் உள்ள தன் உயர்நிலை கல்வியை புனித செபஸ்தியார் சபை குருக்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் பாங்குடன் பயின்றார். சாதிக்க முடியாத சவால்களை வாழ்க்கை முன்வைக்கும் போது அதை அழிக்கவே முடியாத தடயங்களாக மாற்றுவதுதானே சாதனையாளர்களுக்கு சாத்தியம். எனவே தனது பள்ளி பருவத்திலேயே கட்டுரை எழுதுவது, மொழிபெயர்ப்பு செய்வது, கையெழுத்து போட்டி, ஞாபக சக்தி போட்டி என தன்னும் என்ற அனைத்து சவால்களையும் சாதுரியமாய் சந்தித்து பரிசுகளை பெற்றார். அவர் பெற்ற பரிசுகளின் விவரங்கள் அந்நகரில் 1819 மற்றும் 1820 பஞ்சாங்கத்தில் வெளியிடப்பட்டு இன்றும் அழியா இடம்பெற்றுள்ளன என்பது வியக்கத்தக்கது. அறிவும் ஆற்றலும் மிக்க சிறுவனாய் எளிய தோற்றம், அமைதியான முகம், வலிமையான நெஞ்சம், எதையும் கொண்டு நோக்கும் அறிவு பெற்றவராய் விளங்கினார். கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவரான அவர் மற்ற மாணவர் மத்தியில் சிறந்த புத்திசாலியாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். சிறு வயதிலேயே தாயை இழந்த அவருக்கு தியாகம் செய்வது என்பது கடினமான ஒன்றாக தோன்றவில்லை. வெற்றி ஒருபோதும் ஊர்தியும் அல்ல, தோல்வி ஒருபோதும் இறுதியும் அல்ல என்பதால் வெற்றியையும் தோல்வியையும் சமமாகவே பார்த்து கற்றுக்கொண்டார் தன் தந்தை அவர்கள். திருநிலைப்படுத்தப்பட்ட லூயிஸ் சவேனியன் துப்பி அவர்கள் இறைத்தன்மையில் உறவாடு, இறை அன்பில் இளைப்பாற, இறைவார்த்தையை பகிர்ந்தளிக்க சான்ஸ் மறைமாவட்ட குருத்துவ கல்லூரியில் சேர்ந்து 25/4/1829 தனது 23வது வயதிலேயே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இளம் குருவாக இருந்த போதே குருத்துவ கல்லூரியின் பொருளராகவும் ஆயரின் செயலராகவும் ஆன்லேர் கன்னியர் சபையின் இயக்குநராகவும் பணியாற்றினார் என்பது அவரது அறிவு கூர்மையின் அடையாளங்கள். அத்தகைய பணிகளில் அவர் பெற்ற அனுபவங்களை பிற்காலத்தில் மாதா இருதய சபை என்ற மாபெரும் சபையை தோற்றுவித்து வழிநடத்த பேருதவியாக இருந்தது. தந்தையின் வாழ்வில் ஏற்பட்ட திடீர் திருப்புமுனை. மனிதத்தை காத்திடும் புனித பணி, புனிதத்தை வளர்த்திடும் மனித பணி, அதுவே என் இறைப்பணி என 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் நாட்டின் தென் பகுதியில் இறைப்பணிக்காய் உழைத்தவர் புனித வின்சென்ட் தே பவுல் அவர்கள். அப்பணிக்காய் கடல் கொள்ளையர்களின் பிடியில் சிக்கி அடிமையாக விற்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆப்பிரிக்க மண்ணில் அடிமை வேலை செய்து மீண்டும் தாயகம் திரும்பி பல்வேறு மறைப்பணியாற்றி 1660 இறையறி சேர்ந்தார் அப்புனிதர். புனிதரின் திருவுடலானது மறைத்து வைக்கப்பட்டு 1830 அவரது சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. புனிதரின் உடலை எல்லையில்லா ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த சபையினர் இதனை மாபெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அவ்விழாவில் கலந்து கொள்ள பேராயரின் பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட தந்தை துப்பி அவர்கள் புனிதர் மேல் தன் உள்ளத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பு தோன்றுவதாக உணர்ந்தார். புனிதரை போன்று மறைப்போதக பணி செய்ய தன் உடல்நிலை ஒத்துழைக்காது என்றாலும் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற இறை நம்பிக்கையோடும் புனித வின்சென்ட் தே பவுலின் மீது தோன்றிய எல்லையில்லா காதல் உணர்வோடும் 1831 மே மாதம் 25 அந்நிய வேத போதக சபை என்னும் MEP குருமடத்தில் சேர்ந்தார். இந்தியாவில் தந்தை துப்பி அவர்கள் MEP குருமடம் என்னும் பயிற்சி பட்டறையில் உருவாக்கப்பட்ட தந்தை தனது புத்தி கூர்மையினால் ஓராண்டு பெற வேண்டிய பயிற்சியை 40 நாட்களுக்குள் முடிக்க அயல் நாட்டில் பணி செய்ய பயணிக்க தேவையான பணிகள் அழகாய் ஆரம்பமாயின. 1831 ஜூலை 4 இந்தியாவை நோக்கி கடல் பயணத்தை மேற்கொண்டு மொரீஷியஸ் தீவை அடைந்தார். அங்கிருந்து 8 மாத கடல் பயணத்திற்கு பிறகு
9/4/1832 ஏராளமான மறைபோதக கனவுகளோடு புதுவை மண்ணில் களமிறங்கும் கடவுளின் கருவியாக காலடி எடுத்து வைத்தார். கடினமான கடல் பயணத்தின் போது உடைமைகளை எல்லாம் திருடிய கப்பல் ஊழியரை மனதார மன்னித்து வெறும் கையோடு அல்ல, இறையாசி நிறைந்த கரங்களோடு இந்திய தேசத்தில் தனது பாதங்களை பதிய வைத்தார். புதுவை மண்ணிலே மரியாயின் மாசற்ற இருதய சபை 1844 புதுவை மண்ணிலே ஆயர் போனான் தலைமையில் கூடிய மாமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பெண் கல்விக்கான பெண் துறவர சபையை உருவாக்கும் மாபெரும் பொறுப்பு தந்தை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வெறும் 4 சகோதரிகளோடு மட்டுமே மரியாயின் மாசற்ற சபையை உருவாக்கி பெண் கல்விக்கான முதல் விதையை புதுவை மண்ணிலே வித்திட்டார். பெண் கல்விக்கு சமூக வெறுப்பு வெகுவாயிருந்த அக்காலத்திலேயே 30 ஆண்டுகளுக்குள் 10 கன்னியர் இல்லங்களையும் 12 கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கி சாதனையின் நாச்சிரிய குறியாய் மாறினார். ஆரம்ப காலத்தில் சகோதரிகளின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற போதிய நிதி இல்லாத போது சகோதரிகளை கார்மல் மடத்தில் சேர்த்துவிட்டு சபையை மூடிவிடலாம் என்ற தோல்வி பயம் முகம் காட்டிய போதெல்லாம் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்தால் வாழ்க்கை வழிகாட்டும் என்ற உயரிய சிந்தனையோடு தொடர்ந்து துணிந்து செயல்படலானார். தந்தை அவர்கள் எழுதிய நூல்கள் அடுத்தவருக்கு உதவும் அறிவு அறிவியலாகிறது, உன்னை தேடும் அறிவு ஆன்மீகமாகிறது என்பதற்கேற்ப பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் தனது சிந்தனையில் தோன்றிய சீரிய கருத்துகளுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து 66 நூல்களாக அடுத்த தலைமுறைகளுக்கு என விட்டு சென்றுள்ளார். இத்தகைய நூல்களை எல்லாம் பிரிந்த கத்தோலிக்கர்களை திருமறையில் சேர்க்கவும் தனக்குள் இடையோடிய மரியாயின் மாசற்ற பக்தியை பரவச் செய்யவும் எழுதியதாக அவரே குறிப்பிடுகின்றார். தந்தை அவர்களின் குணநலன்கள். தந்தை அவர்கள் சரியென தோன்றுவதை துணிந்து செயல்படக்கூடியவர், எதிலும் நல்லதையே காணும் பெருந்தன்மை கொண்டவர், தான் அறிந்ததை பிறரும் அறிய வேண்டும் என நினைக்கும் பரந்த மனப்பான்மை கொண்டவர், எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர், யாரை பற்றியும் தவறாக பேசாதவர், ஏழைகள் அனாதைகள் ஆதரவற்றோர் இளம் கைம்பெண்கள் மீது மிகுந்த இரக்கம் கொண்டவர், மன்னிப்பதில் தாய் உள்ளம் கொண்டவர், சிறந்த சிந்தனையாளர், எளிய தோற்றம் ஆனால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர், சிறந்த தலைமை பண்பு கொண்ட தந்தை அவர்களுக்கு ஆயர் பொறுப்பு கிடைத்த போதும் தனது தாட்சியினால் ஏற்க மறுத்தவர். 21/8/1832 பெங்களூர் பங்கு குருவாக பொறுப்பேற்று தொடர்ந்து 8 ஆண்டுகள் திறம்பட செயலாற்றியவர். இறுதியாக கல்வி பணிக்கென தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்ட மாதா இருதய சபை சகோதரிகள் இன்று காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப கல்வி பணியோடு நற்செய்தி பணி, சமூக பணி, மருத்துவ பணி மற்றும் உருவாக்குதல் பணியை இந்தியா, இத்தாலி, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பாப்புவா நியூகினியா போன்ற பல நாடுகளில் களமிறங்கி தடம் பதித்து வருகின்றனர். இந்தியா வந்த பின் ஒருமுறை கூட தன் தாயகம் தலை காட்டா தந்தை அவர்கள் வயது மூப்பு மற்றும் இந்தியாவின் தட்பவெப்பம் காரணமாக நோய்வாய்ப்பட்டு 1874 ஜூன் 4 வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் கடலை கண்டதும் ஓய்வு பெறும் நதியைப் போல உலகம் என்னும் நிழலிடமிருந்து விடைபெற்று இறையில் இணைந்தார். தந்தை அவர்களின் இறப்பு செய்தியை புதுவை ஜென்ம ராக்கினி மாதா ஆலய மணிகள் மக்களுக்கு அறிவித்தன என புதுவை வரலாறு இன்றும் சான்றளிக்கின்றது. மாற்றங்களாலும் மாற்ற முடியாத மாமனிதனாய் வாழ்ந்த தந்தையின் பாத சுவடுகளை பின்பற்றி அவரின் பிரியமுள்ள குமாரத்திகளாய் வாழ்வோம். இறை அரசை கட்டி எழுப்பும் கருவிகளாகும்.